இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா தான் என்கிட்ட ரோஸ் கொடுக்க சொன்னாருன்னா இதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கணும். ஆமா, ஒருவேளை வேலண்டைன்ஸ் டேக்கு இவரே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? என்ன ஐலி, அந்த ரோஸ் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுதா? இன்னும் இல்ல. ஏன்? அது ஒன்றும் அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல. நீங்க வண்டியை ஓட்டுங்க. மேடம் 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 ஒரு நிமிஷம் இந்தாங்க மேடம். ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? யார் இதை கொடுக்க சொன்னது? கோவப்படாதீங்க மேடம், நீங்க முதல்ல இதை பிடிங்க மேடம். அதை சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். யாருன்னு சொல்லுங்க. நீங்க இதை பிடிங்க மேடம், சொல்றேன். ஹலோ, இதை யார் கொடுக்க சொன்னது சொல்லுங்க. சார் தான் மேடம். எந்த சார் கொடுக்க சொன்னாங்க? நம்ம சார் தான் மேடம். நில்லுங்க நில்லுங்க. நம்ம சார் தான் மேடம். இவரு ஏன் கூட தானே இருக்காரு. இவரு நடந்துக்கிறத பார்த்தாலும் இதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தானே இருக்கு. அப்ப யார் இத பண்றது? என்ன ஐலி, இந்த அளவுக்கு உன்னை துரத்தி துரத்தி லவ் பண்றாரு போல இருக்கே. இந்த அளவுக்கு உன்னை தீவிரமா லவ் பண்ற லவர் பாய் யாரா இருப்பா? முதல்ல வண்டி எடுங்க. போலாமா? ஐலி, நான் தான் சொன்னேன்ல, இது இன்னும் முடியல. பாத்தியா? சிரிச்சது போதும், நிறுத்துங்க. நியாயமா பார்த்தா நீங்க எதுக்கு கோவப்படணும். அதை விட்டுட்டு இப்படி சிரிக்கிறீங்க. கோவமா? நானா? இதுக்கு நான் ஏன் கோவப்படணும்? என்ன ஐலி முறைக்கிற? நீ ஒரு வயசு பொண்ணு, அதுவும் யாரையும் லவ் பண்ணாத ஒரு சிங்கிள். என்ன ஐலி, சிங்கிள் தானே? அப்ப 4 பேர் உன்னை லவ் பண்ணதா செய்வாங்க. அதுல 2 பேரு இப்படி ப்ரப்போஸ் பண்ணதா செய்வாங்க. இதெல்லாம் நார்மல் தானே? அப்போ நீங்களும் வயசு பையன் தானே? உங்களுக்கு ஏன் யாருமே ப்ரப்போஸ் பண்ணல? யாரு சொன்னா? இன்னைக்கு கூட ஸ்வேதா என்ன டின்னருக்கு கூப்பிட்டு இருக்கா. ஸ்வேதாவா? ஆமா, ஸ்வேதா தான். ஆமா, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? உங்களை யார் வேணாலும் லவ் பண்ணட்டும், டின்னருக்கு கூப்பிடட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? ஐலி, டீ. என்ன ஐலி, போலாமா? மூஞ்சா அப்புறம் திருப்பிக்கலாம். முதல்ல தள்ளு, கிளம்பணும். ஆட தள்ளுன்ற. மனசுல ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பார்வையே சரியில்லையே. என்னன்னு சொல்லுங்க. அய்யோ, தெரியாம கேட்டுட்டேனே. இவர் ஆமான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கூட தெரியலையே. ஏ சிவா, ரொம்ப யோசிக்காத. அவளே கேக்குறா, இதுதான் நல்ல சான்ஸ். உடனே உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிடுறா. கேட்டுட்டே இருக்கேன். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. அப்போ நீங்க என்ன லவ் பண்றீங்களா? அது வந்து சொல்லுங்க. இல்ல, அது அது ஐலி, நமக்கு டைம் ஆச்சு. வா போலாம், வா ஏறு. முடியாது. நீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, அப்பதான் நான் வருவேன். ஆஹா, விடமாட்டா போல இருக்கே. பேசாம சொல்லிடலாமா?
ஏ சிவா, அவசரப்படாத. ஒருவேளை நாம சொல்லி அவளுக்கு அது பிடிக்காம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கூட பேச மாட்டாளே. அது வேண்டாம் எலி. சரி வா போலாம், வா. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லாம நான் இங்க இருந்து வர்றதா இல்ல. மாமா, நான் அயலி. நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லம்மா, எனக்கு தெரியாதும்மா. மாமா, மாமா போய் சொல்லாதீங்க. என்ன ஞாபகம் இல்லையா? இல்லம்மா, மாமா, எனக்கு யாரும் மாமா, தெரியாதும்மா. அர்ச்சனா, மாமா, மாமா நில்லுங்க மாமா. மாமா, மாமா, மாமா நில்லுங்க. சிவா, ஐலி, சிவா, சிவா. ஐலி, என்னாச்சு? சிவா. யார் அவரு? அவர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஆ. போங்க. நல்லா புடிச்சுக்கோ. மாமா நில்லுங்க. சிவா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஆ. அவர் வேகமா போறாரு. மாமா, மாமா என்ன பார்த்து ஏன் பயந்து ஓடுறீங்க? மாமா நில்லுங்க. மாமா, சாரி சாரி ப்ரோ, சாரி. என்னையா வண்டி ஓட்ட? பார்த்து வாயா. யோ வாயா. சிவா போங்க. ஓகே, அப்ப நாம அந்த ப்ரோக்ராம்க்கு ஈக்குவலா இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணணும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க மேடம், கண்டிப்பா நம்ம பண்ணிடலாம். ஓகே, நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் நல்லபடியா க்ரோ ஆயிட்டு வருது. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். எஸ் மேடம். ஆனா இதனால மட்டும் நாம பெருசா சாதிச்சதா நினைக்கவே கூடாது. ஓகே மேடம். இன்ஃபேக்ட் இது நிரந்தரமும் கிடையாது. எப்போ வேணாலும் இந்த நிலைமை மாறலாம். நாம அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே மேடம். பிசினஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதா செய்யும். அதை நாம பெருசா எடுத்துக்க வேண்டாம். பட் நாம எதுக்காக இதை பண்றோங்கிறத எப்பவும் மறந்துடக்கூடாது. நம்ம கம்பெனி மூலமா நிறைய ட்ரஸ்ட்ல இருக்கிற அநாத குழந்தைங்களுக்கு நம்மளால உதவ முடியுது. இது மட்டும் எந்த காரணத்துக்காகவும் நின்னுடவே கூடாது. ஷூர் மேடம். ஒருவேளை என் அம்மா பத்தின உண்மை ஏதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? அவரை பார்த்தாலே தெரியலையா? கண்டிப்பா இவருக்கு தெரிஞ்சிருக்கும்.